இந்த காலத்திலே தமிழ் தேசியம் வீச்சு பெற்று எழுச்சி பெற்றிருக்கக்கூடிய காலம், எழுச்சி பெற்றிருக்கக்கூடிய காலம் இது. தமிழ்நாடு எங்கும் தமிழ் தேசியம். அண்மையில் தான் வட அமெரிக்காவுக்கும் மலேசியாவுக்கும் சென்று வந்தோம். அங்கேயும் தமிழ் தேசியம்தான் எழுச்சியோடு. ஆமாம், எழுச்சியோடு தமிழ் தேசியம்தான். நம்ம பிள்ளைகள் அங்கே இருக்கிறது ஆணும் பொண்ணும், வட அமெரிக்காவாக இருந்தாலும் மலேசியாவாக இருந்தாலும் பல வெளிநாடுகள் கூப்பிட்றாங்க. முதுமை காரணமாக வர இயலாது என்று நான் சொல்லிவிட்டேன். அப்படி இன்றைக்கி மற்றவங்க போங்க, நாங்கள் தான் போகணுமா? நான் எல்லாரையும் அவங்களும் அழைக்கணும். தமிழ் தேசியம் எழுச்சி பெற்றிருக்கிறது. இது இடையூறு இல்லாமல், குழப்பம் இல்லாமல் இது போக வேண்டுமே என்ற பொறுப்பும் அச்சமும் நமக்கு ஒரு பக்கம் இருக்கிறது. ஏனென்றால் எழுந்து எழுந்து வீழ்ந்து போன பழக்கம் நமக்கு இருக்கிறது. சரியாக சொன்னார்கள். மாப்போசியாக இருக்கட்டும், ஆதித்தனாராக இருக்கட்டும், ஐயா குணா அவர்கள் மாப்போசி இயக்கத்தில் தான் இருந்தார்கள். சரியாக தான் இருந்திருக்காரு. தமிழ் தேசியத்துக்கு மிகச்சிறப்பாக கருத்துக்கள், வரையறுப்புகள் சொன்னவர் மாப்போசி. ஆனால் பாரத மாதா பஜனைக்குள்ளே அதை அடக்கி விட்டார். இதான் சிக்கல். தேர்தலில் தோற்று தனியாக வெற்றி பெற முடியாதவர்கள் யாரை எதிர்த்தாரோ, எந்த திராவிடத்தை எதிர்த்தாரோ அந்த திமுக கூட்டணி சேர்ந்து போயிட்டார். கடைசி காலத்தில் காங்கிரஸ்லேயே உறுப்பினர் ஆகிட்டார். இது நம்மவர்கள் அவருடைய போராட்டம் தான் திருத்தணியை மீட்டு கொடுத்தது. அந்த நன்றி உணர்ச்சி நமக்கு இருக்குது. சென்னையை பாதுகாத்து கொடுத்தது. அது நன்றி நமக்கு, அது மறக்க மாட்டோம். ஆனால் அவரும் சேர்ந்தவர்களும் நம்ம தமிழர்களும் சேர்ந்து போராடி மீட்டார்கள், காத்தார்கள். திராவிடம் கண்டுகொள்ளவில்லை இதையெல்லாம். ஏன்னா அவங்க நாட்டுக்கு அவங்க ஆட்களுக்கு தானே போகுது. ஆந்திராவுக்கு போகிறதுனா திராவிடத்துக்கு தானே போகுது. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுபோல் நான் சொன்னவங்களுக்கு அப்படி சொன்னால் ஏதோ திட்டமிட்டு வேண்டும் என்று அவங்க மேலே அவதூறு சொல்கிறது மாதிரி நான் ஒன்று எடுத்து வந்தேன். அதுக்காக தான் 1936 ஈவேரா எழுதிய ஒரு கட்டுரை, ஒரு செய்தி, அவருடைய குடியரசு ஏட்டில். அப்போ 37 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. வெள்ளையர் ஆட்சி வைத்திருக்கிறது. 1937 புதிய அரசமைப்பு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி வருகிறது. வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. அப்போ தான் முதல்ல காங்கிரஸ் போட்டியிடுது. அந்த வேட்பாளரில் ஒருவர் கூட தெலுங்கு நாயக்கர் இல்லையாம். கோயம்புத்தூரில் ஈவேரா கடுமையாக எழுதுறாரு பாருங்க. இது எதில் வந்திருக்குன்னா 15/11/1936 குடியரசு. தலைப்பு, அது துணை தலையங்கம். தலைப்பு என்னென்னா, நாயக்கமார்கள் நாமம் சாத்தப்பட்டார்கள். இப்போ நம்ம எதுவும் நான் சொன்னோன்னு வேணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, அவங்க அப்படி இருக்காங்க. அது சுருக்கமாக சொல்லிடுறேன். கோயம்புத்தூர் ஜில்லாவில் கொங்கு வேளாளர்களுக்கு அடுத்த சமூகம், ஜனப்பெருக்கத்திலும் விவசாயத்திலும் 2வதாக விளங்கக்கூடியவர்கள் ஆந்திர நாயக்கமார். இவர் எழுதுங்க, ஆந்திர நாயக்கமார், அதாவது கம்ம நாயக்கமார் சமூகமாகும். இவர்கள் செல்வத்திலும் வியாபாரத்திலும் வேளாளர்களை விட சிறிதும் குறைந்தவர்கள் அல்ல என்றே சொல்லலாம். பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, திருப்பூர், அவனாசி ஆகிய தாலுக்காக்களில் இவர்கள் குறிப்பிடத்தக்க ஜன சமூகம் உள்ளவர்கள். இவ்வளவோடு மாத்திரமில்லாமல் காங்கிரஸ் கூப்பாட்டிலும், கதர் வேஷ்டி கட்டுவதிலும், ஜெயிலுக்கு போனதிலும், அடிபட்டதிலும், பிழைப்பு இருப்பு முதலியவர்களை லட்சியம் செய்யாமல் காங்கிரஸ் என்று அலைந்ததிலும் இவர்கள் மற்ற எந்த சமூகத்தாரையும் விட குறைந்தவர்கள் அல்ல என்பது மாத்திரமல்லாமல் வேறு பல சமூகங்களை எல்லாம் விட மேம்பட்டவர்கள் என்றும் சொல்லலாம். இவர்களுக்கு வேட்பாளரை கொடுக்கல அப்படின்னு எழுதுறாருங்க. அது காங்கிரஸ் கட்சி. இவர்களை 37 சட்டப்பேரவை வேட்பாளர்கள் பட்டியலில் காங்கிரஸ் அறிவிக்கவில்லை யாரையுமே அந்த ஜில்லாவில் என்பதற்கு இவ்வளவு வேகப்பட்டு தான் எங்கே இருக்கிறோம் என்று எழுதுகிறார். இப்போ நம்ம மறைமலை அடிகள், நான் சொன்னேன்ல, அவர் சைவ பிள்ளைமார், தமிழ் இனத்தில் உயர்ந்த ஜாதின்னு சொல்லப்படக்கூடிய வகுப்பை சேர்ந்தவர். அவர் வள்ளலாருடைய சமர சுத்த சன்மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு பொதுநிலை கழகம் என்று அதை நடத்தினார். அதனுடைய 20வது மாநாடு 1931ஆம் ஆண்டில் நடக்குது. பல்லாவரத்தில் அவர் இருக்கிற இடத்துல நடக்குது, சென்னையில். அதில் தீர்மானம் போடுறாங்க பாருங்கள். ஜாதி வேறுபாடின்றி வரிசைப்படி கோயிலுக்குள் போய் நுழைந்து அனைவரும் வழிபட உரிமை வேண்டும். மறைமலையை போட்டவங்க பழந்தமிழர்கள், அதை பட்டியல் வகுப்பார். நம்ம பட்டியல் நம்ம போட்டுக்கிறோம். பழந்தமிழர்கள் அவர்களுக்கு எந்த பாகுபாடும் காட்டாமல் மற்றவர்களைப் போல்
வரிசையில் வந்து வழிபட உரிமை வேண்டும் போட்டாரா. அதுக்கப்புறம் அவர் என்ன போட்டார் பாருங்க, கோயில்களில் பொட்டு கட்டிவிடும் பெண்களை பொட்டு கட்டிவிடும் பழக்கத்திற்கு தடை விதிக்க வேண்டும். அடுத்தது குழந்தை திருமண சட்டத்தை வந்து செயல்படுத்தணும், சின்ன பிள்ளை கல்யாணம் கூடாது. அடுத்தது தான் கைம்பெண் மறுமணம் செய்கின்ற வழக்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், சட்டப்படி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதாவது விதவையாகிவிட்டால் மறுமணம் செய்கிறது அப்பவே அந்த உரிமை வேண்டும். இப்படி பல விஷயங்களை போட்டு சாதி கலப்பு திருமணம் மிகவும் ஏற்றது. மறைமேடிகள் போட்டதில்லையே, வள்ளலார் அமைப்பு. சாதி கலப்பு மனம் மிகவும் ஏற்றது. சுந்தரர் பறவை சங்கிலி என்ற 2 பெண்கள் வேறு ஜாதி பெண்களைத்தான் திருமணம் செய்து கொண்டார். தேவாரம் பாடிய சுந்தரர். அதனை எனவே தமிழர் வழிபாட்டுக்கு அது மாறானதல்ல, உடன்பாடானது என்று இப்படியெல்லாம் 31 சாதி மறுப்புக்கு மறைமலடிகள் கருத்து உடன்பட்டு பல பேர் இருந்து போடுகிறார்கள் இந்த தீர்மானத்தை. ஆனால் இவர் 36 எங்கள் ஜாதிக்காரனுக்கு ஏன் வேட்பாளர் கொடுக்கலன்னு கேட்கிறார். அதுக்காக சொல்ல வர்றேன். நம்ம பையன் என்ன பண்ண, அது நம்ம பையங்க என்ன அது அறிவாலய அல்ல கைகள்னு இருக்குல்ல, அறிவாலய சொந்த கைகள் வேற, அல்ல கைகள் வேற. அல்ல கைகள் படுத்துகிற பாடு கொஞ்சம் இல்லை. அவர் வரவில்லை என்றால் ஜாதி அப்படியே வளர்ந்து போயிருக்கு. யாருக்குமே ஜாதி கூடாது என்ற கருத்தே தமிழினத்துக்கு இருந்திருக்காது. யார் நம்ம அயோத்தியாச பண்டிதரோ ரெட்டமலை சீனிவாசனோ யார் அதெல்லாம் ஒன்றும் பொருட்டே கிடையாது உங்களுக்கு. 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் அது சரி, அது வேற பேச்சு இப்படி போயிட்டுருக்கோம். இதற்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த திராவிடத்தை அக்குவேறு ஆணிவேராக உடைத்தது குணாதான். அந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற புத்தகம் தான் திருப்பு முனை. பலருக்கு திருப்பு முனை. இப்போ மதுரையிலேருந்து வந்திருக்காங்க, திருவாரூர்லேருந்து வந்திருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச பல தோழர்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கு. எல்லாம் இப்படி கொள்கையால் வந்தது. இதை எழுதிய குணா வந்திருக்கிறார், இதை எழுதிய குணா வருகிறார், அவரை பார்க்க வேண்டும், அவருடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உறவோடு உணர்ச்சியோடு வந்தவர்கள். அந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்பது அவ்வளவு பணிகள் செய்தது. தொடர்ந்து பலரும் இன்றைக்கு, அதுவும் செந்தமிழன் சீமான் அவர்கள் திராவிடத்தை கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்த பிறகு ஒரு பேரெழுச்சியாக, மக்கள் எழுச்சியாக திராவிடர் எதிர்ப்பு என்பது பரவி இருக்கிறது. இந்த நிலையில்தான் நாம் நம்முடைய தமிழ் தேசியத்தை சரியான நிலைக்கு, சரியான இலக்குக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்முடைய சோகம் எல்லாம் என்னவென்றால், தோழர் வெங்கட்ராமன் சொன்னது போல, அவங்கெல்லாம் வேறு இனத்துக்கு, இந்தியாவில் வேறு இனத்துக்காரனெல்லாம் ஆரிய இந்தி ஏகாதிபத்தியவாதத்தை, இந்துத்துவாவை எதிர்த்தா போதும், நம்ம அவங்களையும் எதிர்க்கணும், திராவிடத்தையும் எதிர்க்கணும். ஆரிய எதிர்ப்புக்கு திராவிடம் தான் சொல்லுவாங்க. ஆரியனுடைய குட்டி பையன் தான் திராவிடம், வேறு யாரும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க அயர்லாந்து தாத்தா இருக்கார்ல, கால்டுவெல், அவர் தான் புரோட்டா திராவிடனை கண்டுபிடிச்சவர். புரோட்டோ டிராவிடியன்னு ஒன்று உண்டாக்குனால இருந்தாலுங்க, தெரிஞ்சால் எழுது, இல்லைன்னா எழுதி வச்சுட்டு போனார். மாசத்துக்கு சொன்னார், எழுத தெரிஞ்சால் எழுது, இல்லைன்னா தாளை வெள்ளையாக வச்சுட்டு போ, கிறுக்கி வைக்காத. ஏன்னா நீ கிறுக்கி வச்சேன்னா பின்னாடி எழுத தெரிஞ்சவன் வரும்போது எழுத இடம் இருக்காது. கிறுக்கி வச்ச ஆள் கால்டுவெல்லுங்க. புரோட்டோ டிராவிடின்னு ஒரு இனம் இருக்குதான். அதனால தான் நான் புரோட்டா கால்டுவெல். அந்த மாதிரி அது ஒருத்தரும் நமக்கு வந்து நம்ம இனத்தை பிரித்து சீரழித்து சின்னாபண்ணம் வச்சு போன போது, இப்பொழுது எழுந்து வருகின்ற இந்த எழுச்சி என்பதை நாம் சரியாக கொண்டு போக வேண்டும், ஒரு இலக்கு நோக்கி கொண்டு போக வேண்டும். இறையாண்மையுள்ள தமிழ் தேச குடியரசு என்பது இலக்காக வேண்டும். நீங்கள் இடைக்காலத்தில் சட்டமன்றத்துக்கு போங்க, நல்லா முதலமைச்சர் அவங்க வெல்க, ஆனால் அவனுக்கு கீழே தான் நம்ம இருக்க முடியும். இந்தியாவிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று கூட இல்லை,
இறையாண்மையுள்ள தேசங்களின் கூட்டரசாக இந்தியாவை மாற்று. உனக்கு எதுக்கு இப்போ அவங்க அரசிலே இருந்தவர் அசோக் வர்தன் செட்டி ஸ்டாலின் நடத்தின அந்த மாநாட்டில் சிறப்பாக பேசினார். மாநில சுயாட்சி. அந்த அசோக் வர்தன் செட்டி பேசின ஒரு வரி, ஒரு கோரிக்கையை ஸ்டாலின் பேச மாட்டார். ஆமாம், நிறைய பேசியிருக்காரு அவர். கன்கரண்ட் லிஸ்ட்டு எதுக்குடா கன்கரண்ட் லிஸ்ட்டு? என்னைக்காவது ஒரு நாள் கருணாநிதியாக இருக்கட்டும் அல்லது ஸ்டாலினாக இருக்கட்டும், அந்த பொதுப்பட்டியல் அது தமிழாக்கம் பண்ணி ஒத்திசைவு பட்டியல். நீ தான் ஒத்துழைக்கிறாள். ஒத்திசைவு பட்டியல் தமிழாக்கினா போதுமா? கூட்டாட்சியில் எங்கே கன்கரண்ட் லிஸ்ட் வச்சுருக்கிறான்? ஃப்ராடு லிஸ்ட். அது ஒன்றிய அரசினுடைய இன்னொரு லிஸ்ட், அது அதிகார லிஸ்ட். அது மாறுவேட பட்டியல். அது கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறது. கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பொதுன்னு சொல்லிட்டு, ஆனால் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் தான் செல்லும். 234 சோதாக்கள் கைதூக்கி மசோதாக்கள் நிறைவேற்றுவார்கள். ஆளுநர் என்ற டெல்லியினுடைய தலைமை குமாஸ்தா கையெழுத்து போட்டால்தான் அது சட்டமாகும். சுதந்திரமா? அது ஆளுநர் தலைவர்னு வச்சிருந்தால அவன், நீ கவர்னர் வச்சிருக்க. கவர்னர் ஜெனரல்னு வெள்ளக்காரன் வச்சிருந்தால, அந்த கவர்னர் ஜெனரல் எங்க? பதவியை நீக்கிட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு சுதந்திரம் வந்து விட்டது. டெல்லிக்காரனுக்கு சுதந்திரம் வந்து விட்டது. கவர்னர் பதவியை ஒழிச்சு, கவர்னர் ஜெனரலை ஒழிச்சு கட்டிட்டு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர் என்று கொண்டு வந்திருக்கிற மாநிலத்துக்கு உள்ள கவர்னரை ஏன் ஒழிக்கல? அவன் லண்டனிலிருந்து காலனி ஆட்சி நடத்தினான் ஆங்கிலேயன். இந்திக்காரன் டெல்லியிலிருந்து காலனி ஆட்சி நடத்துகிறாய். யோக்கியதை தெரியல. கவர்னர் ஜெனரல் பதவியை ஒழிச்ச 47க்கு பிறகு எதுக்கு கவர்னர் பதவியை ஒழிக்கல? நாங்களெல்லாம் உனக்கு காலனியாக இருக்க வேண்டும் என்று. எனவே ஒரு காலனிய சட்டம் இது. கன்கரண்ட் லிஸ்ட் அமெரிக்கா கூட்டரசு, மலேசியா கூட்டரசு அந்த கான்ஸ்டியூஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கேயாவது கன்கரண்ட் லிஸ்ட் வச்சிருக்கானா? சுவிட்சர்லாந்து இருக்கா? பொதுப்பட்டியல் இருக்கா? ஒரு திருட்டு பட்டியல். கன்கரண்ட் லிஸ்ட் ஒரு திருட்டு பட்டியல். 2 பேருக்கும் பொதுன்னு சொல்ற. ஆனால் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டதான் அது சட்டமாகும். எங்கள் சோதாக்கள் கைதுக்கினாலும் அது சட்டமாகாது. அப்போ குடியரசுத் தலைவர் எப்போ கையெழுத்து போடுவார்? சட்டம் என்ன சொல்லுது? மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தால்தான் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடலாம். அவருக்கு ஒன்றும் தனியாக அதிகாரம் கிடையாது. நான் நாடாளுமன்றம் நிறைவேற்றிய ஒரு சட்டத்தை, ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒரு தடவை திருப்பி அனுப்பலாம், சிறப்பாக பண்ணுன்னு குறைய சொல்லி, அதை குறைய நிவர்த்தி பண்ணியோ பண்ணாமலோ திரும்பவும் நிறைவேற்றி அனுப்பிவிட்டால் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டே ஆக வேண்டும் என்று வைத்திருக்கிறாய் சட்டத்திலே. உனக்கு மட்டும், தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உனக்கு மட்டும் அந்த அதிகாரத்தை வச்சிருக்கிற. எங்களுக்கு காலனியாகவே வைத்திருக்கிறாய். 543 பேர் நாடாளுமன்றத்தில். தமிழ்நாட்டுக்கு எத்தனை பேர் மெம்பர்? 39. கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மை. இது என்ன ஜனநாயகமா? இது ஜனநாயகமா? இது எனவே இதையெல்லாம் சேர்த்து தான் நாம் போராட வேண்டியிருக்கிறது. இறையாண்மை உள்ள குடியரசுகள், மற்ற குடியரசை பாரு, அமெரிக்கா பாரு, சுவிஸை பாரு, அங்கே பாரு, இங்கே பாரு. அதுபோல் நாங்கள் சொல்கிறோம், வளர்ச்சி அடைகிற நாடுகளில் கிட்டத்தட்ட யூரோப்பியன் யூனியன் மாதிரி மாற்று இந்தியாவை. இராணுவம், நாணய அச்சடிப்பு, வெளியுறவு, தகவல் தொடர்பில் சில விஷயம் போதும் உனக்கு. இந்திய அரசு வரி விதிக்கக்கூடாது, வசூலிக்கக்கூடாது. வரி விதிப்பதும் வசூலிப்பதும் மாநிலம். அந்த மாநிலம் வசூலிக்கக்கூடிய தொகையில் இவ்வளவு விகிதம் கேளு. நீ மத்திய அரசுக்கு எவ்வளவு தந்தரம்னு சொல்லுப்பா, அதை செலவு பண்ணிக்க என்ற முறையில் ஒரு மாநில தன்னாட்சி என்று சொல்கிறார்கள், ஒரு கூட்டரசு வர வேண்டும் என்ற முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். எனவே தமிழ் தேசியம் இறுதி இலக்கை அடைய பல படிக்கட்டுகள் இருக்கின்றன. அந்த பல படிக்கட்டுகளில் மேலே ஏறி போக வேண்டும். தவிர பல படிக்கட்டுகளில் கீழே இறங்கி வரக்கூடாது. நிற்கின்ற இடத்திலிருந்து மேலே ஏறி போக வேண்டும். பல படிக்கட்டுகள் இருக்கின்றன, மேலே ஏறி போக வேண்டும். அந்த இறுதி இலக்கு நோக்கு உடையதுதான் குணா அவர்களுடைய தமிழ் தேசியம். இறையாண்மை உள்ள தமிழ் தேசியம், தமிழ் தேசம் அமைய வேண்டும் என்ற இலக்கோடு இருக்கிறார்கள். அந்த இதையெல்லாம் படிப்பினைகளாக எடுத்துக்கொண்டு நாம் இன்னைக்கு எழுந்திருக்கிற இந்த உணர்ச்சியை, எழுச்சியை மேலும் மேலும் வளர்த்து விவரத்தோடு கொண்டு போக வேண்டும். நம் எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில் தம்பி ஏகலைவன் அவர்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்ததற்கு அவருக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.